அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 1/5/2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வருது. தவற விடாதீங்க அன்பு உறவுகள். இந்த சித்ரா பௌர்ணமியில சக்தி வாய்ந்த 1 மணி நேரம் இருக்கு. இந்த 1 மணி நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு 100% நல்ல பலனை தரும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அந்த 1 ரூபாய் நாணயம் 11 நாணயம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி, நல்ல மஞ்சள் தண்ணியில மஞ்சள் போட்டு தண்ணியில என்ன செய்யுங்க, அதை ஊற வச்சீங்கன்னா அது மஞ்சள் ஆயிடும். அந்த துணி நல்லா அதை நல்லா ஈரத்தெல்லாம் புழிஞ்சுட்டு அதை காய வச்சிடும். இது முதல் நாளே நீங்க ரெடி பண்ணி வச்சிடணும். அப்ப நமக்கு 1/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்க எழுந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க காலை கண்ணெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிருக்கு. வீட்டுல பூஜை அறைக்கு நேரம் வாங்க. பூஜை அறையில நீங்க என்ன செய்யுங்க, விளக்கு கொளுத்தி வச்சுக்கணும். இல்ல அதற்கு முன்பாகவே நீங்க என்ன செய்யலாம்னா, சுவாமி படங்கள்லாம், திருவுருவ படம், விக்கிரகம்லாம் வச்சிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு விளக்கு கொளுத்தி வச்சுதான் பூஜை அறையை நீங்க ஆரம்பிக்கணும் மற்ற வேலையை. அதுக்கப்புறம் சந்தன பொட்டெல்லாம் இட்டு பூ சாத்தி முடிஞ்சா கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுக்கிறீங்க, இல்ல பழங்கள் வாங்கிக்கிறீங்க. ரொம்ப விசேஷம். இந்த சித்ரா பௌர்ணமியில எந்த அளவுக்கு பழங்கள் நம்ம நிவேதானம் சுவாமிக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். இந்த சக்தி வாய்ந்த 1 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, இது 3 முறை இந்த வெள்ளிக்கிழமையில நமக்கு வரும். ஒரு முறை நம்ம மிஸ் பண்ணிட்டானாலும் இந்த 2 தடவையில ஏதேனும் ஒரு நேரத்தை நீங்க எடுத்து நம்ம சொல்லக்கூடிய வழிபாடை செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் அன்பு உறவுகள். சித்ரா பௌர்ணமிங்கிறது மொத்தம் 12 மாதங்கள். சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு போகும் பங்குனி வரைக்கும். ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் பிரவேசம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்ப சித்திரைனா இப்ப மேச ராசியில இருக்கு. இப்படி மேச ராசியில இருக்கும்போது நம்ம தமிழர்களுக்கு இது முதல் மாசம். சூரியன் உச்சத்துல இருக்கும்போது நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில செய்யக்கூடிய வழிபாடுகள் மீதி உள்ள 11 மாசத்துக்கான பலனையும் முழுமையாக தரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. எந்த தெய்வத்தை வழிபடலாம்? சிவபெருமான வழிபாடு செய்யலாம், துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாம், ஆதி பராசக்தியை வழிபாடு செய்யலாம், பெருமாளை வழிபாடு. சத்யநாராயண பூஜை ரொம்ப விசேஷமா பண்ணுவா. அதுவும் மாலை நேரத்துல பண்றது ரொம்ப விசேஷம். அப்படி உங்க ஊருக்கு அருகாமையில சத்யநாராயண பூஜை நடந்துச்சு அப்படின்னா தவறாம கலந்துக்கிறது. லட்சுமி பூஜை பண்ணலாம், உங்களுடைய வீட்லயே நீங்க பண்ணலாங்க. லட்சுமி பூஜை பண்ணலாம், முருகன் பூஜை பண்ணலாம். முருகன் வழிபாடுகள் ஆலயத்திற்கு சென்றும், இந்த தெய்வங்களுடைய ஆலயம் இருந்தாலும் இங்க சென்று வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும்? ஏன்னா இதுக்கு பௌர்ணமினால யாரு காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் காரகம். சந்திரனை வச்சுதான் பௌர்ணமி. சந்திரனும் சூரியனும் தன்னுடைய 7வது பார்வையில் பார்த்து கொள்ளக்கூடிய நேரம் தான் பௌர்ணமி, முழு பௌர்ணமி. எப்படி சந்திரன்ல இருந்து 7ஆம் இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துல சூரியன் இருக்காரு இல்லையா, அதுல இருந்து 7ஆம் இடம் துலாம் ராசி. துலாம் ராசியிலே சித்திரை நட்சத்திரத்திலும் சுவாதியும் வரும்போது இந்த நிகழ்வு நமக்கு நடக்க இருக்கு. ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த சந்திரன் எதுக்கு காரகன்? மனசுக்கு காரகன். மனசு எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதை விட என்னங்க நமக்கு வேணும்? கவலை, கஷ்டங்கள், எதையாவது நினைச்சு கவலைப்படுறது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பேர் இல்லையே, கடன் வாங்கிட்டோமே, கட்ட முடியலையே, எதிரிகள் தொல்லை இருக்கே, வருமானம் இல்லையே, தொழில் ஆரம்பிச்சிட்டோமே, கடன் வாங்கி வட்டி கட்டணுமே, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் மனசு. இந்த மனசுதான் சந்திரன். அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல முழுமையா அதிசக்தியோடு இருக்கக்கூடிய அந்த சந்திரனை, அந்த சந்திரனுடைய அருளை நம்ம பெறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எந்த ஆலயம் போனாலும் சரி, அரிசி மாவால் செய்யப்பட்ட மாவிளக்கு உருண்டை ரெடி பண்ணிக்கிறது. நல்ல வாழை இலையை விரிச்சு நல்ல ஒரு பெரிய இந்த அளவு சைஸுக்கு இருந்தா போதும். இந்த குட்டியா ரெடி பண்ண முடியாது, 9 கூட ரெடி பண்ணிக்கிறோம். இல்ல 2 தீபமா ரெடி பண்ணிக்கிறேங்க. ஒரு உருண்டை மாவிளக்கு உருண்டை ரெடி பண்ணுங்க. அந்த மாவிளக்கு உருண்டையில பசு நெய் இடுங்க. பசு நெய்ங்கிறது என்ன? அதுவும் சந்திரன் தான். பஞ்சு திரியிடுங்க. பஞ்சு திரியிட்டு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறது. அந்த விளக்கு எந்த திசை நோக்கி எரியணும் அப்படின்னா வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எரியணும். எங்க இது அம்மன் ஆலயத்துல தானே ஏத்துவாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நம்ம ஏன் மாவிளக்கு அரிசினா என்ன? சந்திரன். இந்த அரிசி மாவுனாலே சந்திரன் தான். இதுல முழுமையாக சந்திரனுடைய அந்த பொருட்கள்லாம் இருக்கு. நெய் ஊத்துறோம் இல்லையா, சந்திரன். அப்படி நீங்க முருகர் ஆலயம் சென்றாலும் சரி, சிவாலயம் சென்றாலும் சரி, அம்மன் ஆலயம் சென்றாலும் சரி, பெருமாள் ஆலயம் சென்றாலும் சரி, மாவிளக்கு தீபம் ஏத்துங்க. இந்த முறை எந்த நேரத்துல ஏத்தலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் மாலை, அதாவது சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக ஏத்தலாம். சில கோவில்ல திருவிழாவா நடக்கிறதுனால முழுமையா கோவில்கள்லாம் நட திறந்திருக்கும். அப்படி இருந்தாலும் இரவு 11:50க்குள்ள நீங்க ஏத்தலாம். இது போதுமான விஷயம். இப்ப நான் சொல்றது வந்து வழிபாடு. நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சக்தி வாய்ந்த 1 மணி நேரம், அதை நம்ம சொல்ல போறோம். இதுலதான் நீங்க வந்து தெளிவா கவனமா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. என்ன செய்யணுங்கிறத எழுதி கூட வச்சுக்கிறீங்க. ஏன்னா மறந்துடுறீங்க, திருப்பி எனக்கு போன் அடிக்கிறீங்க, திருப்பி ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் இல்லை, திருப்பி பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. போன் அடிச்ச சாமி இந்த மாதிரி சொன்னீங்கள ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு திருப்பி சொல்லும் போது நான் கோவில்ல வேலையில இருக்கேன், எனக்கு சொல்ல முடியாத சூழல். இப்படித்தான் நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும் போது நீங்க நோட் பண்ணி எழுதி கூட வச்சுக்கிறீங்க. ஒரு வீடியோ பார்க்கும் போது சொல்லக்கூடிய குறிப்பை எழுதி வச்சுக்கிறீங்க. இது வந்து அழகா சிம்பிளா சொல்லுவாங்க. நான் பெருசாலாம் இருக்கா. இந்த சக்தி வாய்ந்த 1 மணி நேரம் இந்த 1/5/2026 வெள்ளிக்கிழமை நமக்கு 3 முறை வருது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னால அந்த கிழமைக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் ஓரையை நம்ம எடுத்துக்கிறோம். இதான் அந்த 1 மணி நேரம். காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரங்கள் ரொம்ப விசேஷமான நேரங்கள். இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில 6 to 7, இரவு 8 to 9 ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அப்போ இது 1 to 2 தாங்க அங்க டைம் இருக்கு. அது சக்தி வாய்ந்த நேரம் இல்லையா? சக்தி வாய்ந்த நேரம் தான். அதுவும் நல்லதா நடக்கும். ஏன்னா சுக்கிரன் ஓரை வந்து குறை இருக்காது. அந்த ஓரையில எதை செஞ்சாலும் விசேஷம் தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த 11 ரூபா காயின்ஸ் சொன்னோம் பாருங்க. 1 ரூபா காயின்ஸ், 11 ரூபா காயின்ஸ் எடுத்துட்டே இருக்குன்னு அந்த மஞ்சள் இதுல நினைச்சு வச்சிருக்க துணியும் ரெடி பண்ணி வச்சுட்டீ. நீங்க என்ன செய்யணும்? அந்த 11 ரூபா 1 ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லையா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணுமாலும் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் கண்டிப்பா பூசாரி இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து ஐயா இது அந்த சுவாமி பாதத்துல வச்சுட்டு அதுல இருந்து 2 1 ரூபா காயின்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க ஐயா. எப்படி? இதுல நான் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இந்த 1 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 1 ரூபா 11 காயின்ஸ், 11 1 என்ன கூட்டினா 2, 2ங்கிறது யாரு? சந்திரன். ஏன்னா நவக்கிரக தோஷம் நமக்கு நீங்க வேண்டும், சந்திரன் அருள் கிடைக்க வேண்டும். இந்த 11 ரூபாய்க்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாரு. அப்ப இந்த 11ங்கிறது 2 சந்திரன், முழுமையான சந்திரனை ஒரு தெய்வ கிட்ட கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? 2 காயின்ஸை மட்டும்தான் எடுக்கிறோம். 2ங்கிறது என்ன? 1 1 2 சந்திரனை தான் தூக்குறோம். 11 சந்திரன் தான். ஆனா அங்கே விட்டு வர்றது எத்தனை காயின்ஸ்? 9 காயின்ஸ். 9ங்கிறது என்ன? நவ கிரகங்களுடைய தோஷங்களையும் நீ எடுத்துக்கொள், எனக்கு அந்த சந்திரங்கிற சந்தோஷத்தை எனக்கு கொடு. அந்த தெய்வத்திட்ட நம்ம கேட்கறது எப்படி கேட்கிறோம்? 11 காயின்ஸாக எடுத்து சுவாமிகிட்ட வைக்கிறோம். வச்சு அந்த சந்திரனை 2 காயின்ஸ் மூலியமா வாங்குறோம். 2 காயின்ஸ்ங்கிற 2 1 1 2 தானே, சந்திரன் தானே, 11 2 தான். ஆனா நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்க, அந்த 2 காயின்ஸ் மட்டும் தான் வாங்குறோம். 9 காயின்ஸ் அங்கே விட்டு வந்துடும். சுவாமிகிட்டே வச்சுக்கிட்டு சொல்றோம், அங்கே பாதத்திலே இருக்கட்டும். அப்ப இந்த 9ங்கிறது என்ன? நவ கிரகங்களை குறிக்கும். என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு ஜாதகமே இல்லை, பரவாயில்ல, நான் பிறந்த நேரப்படி எனக்கு கிரக கோளாறுகள் இருந்தாலும் சரி, எந்த தெய்வமா இருக்கோ அந்த பேரை நினைச்சு அவங்ககிட்ட சொல்லி அந்த கோளாறுகள்லாம் நீங்க வேண்டும். எனக்கு அந்த 2 காயின்ஸுங்கிற அந்த சந்திரனுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும். எவ்வளவுதான் கோடி கணக்குல பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லைங்க. சந்திரன் அருள் இல்லைன்னா எவனாலும் நிம்மதியா வாழவே முடியாது. அது யாரா இருக்கட்டுமே, கோடி கணக்குல கொட்டி இருக்கட்டுமே, சந்திரன் அருள் இருந்தா தான் உழைப்பாளியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான். அப்படின்னா அவனுக்கு சந்திரன் அருள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சந்திரன் அந்த 2 காயின்ஸை வாங்கி என்ன செய்யறோம்? வெள்ளை துணி, மஞ்சள் நினைச்சாச்சு. வெள்ளை துணினாலே சுக்கிரன் சந்திரன் தான், அதுல மஞ்சள் நினைச்சா குரு. அப்ப இந்த காயின்ஸ் அதுல வைக்கும் போது நமக்கு பாருங்க, அந்த வெள்ளை துணி சந்திரன், மஞ்சள் குரு, 2 காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு சந்திரன் தான். அந்த வெள்ளை துணிங்கிறது சுக்கிரனையும் குறிக்கும், கிழமைக்கு அதிபதி இல்லையா. அப்ப அதை என்ன செய்யறோம்? 2 காயின்ஸை வச்சு முடி போடுறோம்.
நேர்த்திக்கடனுக்கெல்லாம் முடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அந்த 2 காயின்ஸ் வச்சு அங்கேயே முடி போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இது எப்ப செய்யலாம்னா, நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய நேரம் வந்து நீங்க எந்த நேரத்துல வேணுமாலும் செஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு. அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு, ஏன்னா இப்ப காலையில 4:30 to 6க்குள்ள இந்த விஷயம் கோயில்ல பண்ணிட்டு 6ல இருந்து 7க்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வழிபாடு செய்யறதா இருந்தா முன்கூட்டியே போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சு கொண்டு வந்துருங்க. மதியமா இருந்தாலும் நீங்க காலையிலே போய் வழிபாடு, ஏன்னா 10:30 to 12 ராவு காலம் மட்டும் விட்டுருங்க. இரவு செய்யறதா நீங்க வந்து காலையிலேயே நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு முடி போட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கணும். வீட்டுல செய்யக்கூடிய நேரம் தான் காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. வீட்டுல விளக்கு கொளுத்தி வச்சுக்கோங்க. காலையிலே விளக்கு இருந்துச்சுன்னா எண்ணிட்டே இருந்துக்கோ, அப்படி பரவாயில்லை. இல்ல அப்படின்னா நீங்க இரவு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறீங்க. பழங்கள் நைவேத்தியம் வச்சுக்கிறீங்க. இந்த முடி போட்ட காயின்ஸ் 2 ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டிலே வெத்தலையிலே வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லட்சுமி நாமத்தை சொல்லுங்க, நாராயண நாமத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா போதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த நாமங்க. ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை சொல்லுங்க. 27 முறை சொல்லுங்க. இந்த 1 மணி நேரங்கிறது நமக்கு அதிக நேரம் தான். நமக்கு வந்து இந்த 27 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மணி வாசிச்சு தீபம் தூபம் எல்லாம் காட்டி நிவேத்தியம் கொடுத்துட்டு அந்த முடி போட்ட அந்த காயின்ஸ் அன்னைக்கு கொஞ்சம் 1 மணி நேரம் இருக்கட்டும். இல்ல மறுநாள் கூட நீங்க எடுக்கலாம். இல்ல 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து என்ன செய்யணும், உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு லாக்கர் இருக்கும் இல்லையா, பீரோவா இருக்கலாம், இல்ல கல்லாப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. 1 வருஷம் வரைக்கும் அதை வெளியில எடுக்கவே எடுக்காது. இதை நீங்க செஞ்சதுக்கு பிறகு அடுத்த வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையுடைய உயர்வு தரம், அதாவது தனத்தினுடைய சிறப்பு அதிகமாகவே இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், நீங்க செய்யற தொழில லாபம் இருக்கும், சில கடன்கள் தொல்லை கொடுத்த கடன்கள்லாம் நீங்கும், கொடுத்த பணம் வராம இருக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ரொம்ப நல்ல நிகழ்வு நடக்கும். குடும்பத்துல ஏதாவது சுபகாரிய தடை இருந்தாலும் சரி, குழந்தை பேருக்காக இருந்தாலும் சரி, உங்க பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, வேலை கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமியில வரக்கூடிய, சக்தி வாய்ந்த இந்த கிழமையில வரக்கூடிய இந்த 3 ஒவ்வொரு மணி நேரம் சொல்லியிருக்கேன். காலை மதியம் இரவு ஒவ்வொரு மணி நேரம். காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 தவிர விடாது. இந்த வழிபாடுகளை முன்கூட்டியே தெய்வத்திட்ட போய் செஞ்சு வந்துட்டு இந்த 1 மணி நேரங்கிறது வீட்டுல இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாடை மட்டும் செஞ்சா போதும். அதே போல அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா சித்ரா பௌர்ணமி அன்னைக்குன்னு கிரிவலம் போகலாமா? போகலாம், தப்பு கிடையாது. என்ன, மக்கள் எல்லோரும் அங்க வருவாங்க, அதிகமான நெரிசல் இருக்கும், ரொம்ப கவனமாக தெளிவாக கிரிவலம் போய் வரணும், பொறுமை வேணும். கிரிவலம் சுத்தி வரும்போது ரொம்ப அன்பு உறவுகள் அன்னதானம், நீர்மோர், பானகம் அப்படின்னு கொடுப்பாங்க. நமக்கு சும்மா தானே கிடைக்குதா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு சுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த விதமான பலனும் கிடைக்காது. ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது முழுமையான இந்த 11 மாசமும் சேர்ந்து 12 மாசமும் நமக்கு அந்த ஒரு வருடத்துக்கான முழு பௌர்ணமியுடைய யோகத்தையும் அந்த அருளையும் தரக்கூடிய பௌர்ணமி. அதனால ரொம்ப பயபக்தியோடு இருங்க. ஒரு நாளைக்கு முன்பாகவே நம்ம வந்து விரதங்களை ஒரு 3 நாளைக்கு முன்பாகவே விரதங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு முன்பாவது நீங்க விரதங்களை கடைபிடிச்சோம் இந்த கிரிவலம் போகும்போது. ரொம்ப விசேஷம். இல்லைங்க கிரிவலம் போக முடியலன்னா நாங்க எளிமையா ஏதாவது வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயமாக, அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி, சிவ ஆலயமாக இருந்தாலும் சரி, பெருமாள் ஆலயமாக இருந்தாலும், முருகர் ஆலயமா இருந்தாலும் சரி, பெரிய ஆலயமா இருக்கு அப்படின்னா ஒரு 9 முறை சுத்தினாலே போதும். ஏன்னா சந்திரனுடைய அருள் தாங்க. இங்க சந்திரன் அந்த நேரத்துல பார்த்தா போதுமான விஷயம். அந்த திருவண்ணாமலை ஆண்டவனே உங்களுக்கு அருள் கொடுத்து என்ன இடத்துல வந்தாலும் சரி, நீ எங்க இருந்து சுத்தினாலும் சரி, நான் உனக்கு அந்த பலனை தரேன்னு சொல்லி கொடுத்துருவார். ஏன்னா சந்திரன் அவ்வளவு பிரகாசமா இருப்பார். ஏன்னா சந்திர சகோதரின்னு சொல்லுவோம், அம்பாள் ஆதி பராசக்தி. இப்ப நம்ம கோயில்ல பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பூச்சொரிதல் விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். மாலை 5 மணில இருந்து இரவு ஒரு 7:30 மணி வரைக்கும் நடக்கும். நீங்க கலந்துக்கிறீங்க, சென்னைக்குள்ள இருந்தா கண்டிப்பா வாங்க. சென்னை அமைந்த கரை திருவிக்கா மெட்ரோ பக்கத்துல தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, கஜலட்சுமி காலனி, ஜோதி விநாயகர் ஆலயம் தான் இங்க ரொம்ப சிறப்பா நடக்கும். உங்க ஊர்லயும் வழிபாடுகள் இருந்தா கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. ஏன்னா பால் குடம் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் இல்லையா, ஊர் கிராமப்புறங்கள்ல ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லா ஊர்லயும் நடக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி விழா. எல்லா தெய்வத்துக்கும் வழிபாடு செய்ய. சின்ன ஆலயமா இருந்தா நீங்க ஒரு 27 முறை இல்லைன்னா 108 முறை கூட கிரிவலமா நினைச்சு சுத்திக்கிறீங்க.
தெய்வம் இந்த சாமியைத்தான் சிவனைத்தான் சுத்தணும் அப்படிலாம் கிடையாது. எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் சுத்தலாம். சந்திரனை பார்த்துட்டு சுத்துங்க, சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரனை பாரு. அன்பு உறவுகளே, நம்ம இந்த 1 மணி நேரத்துக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம பதிவிட நினைச்சோம். சில வழிபாடுகள் முறையெல்லாம் கொடுத்துருக்கோம். அன்னதானம் கண்டிப்பா பசியோடு இருப்பவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. ஏன்னா வெயில் காலமா இருக்கு. சித்ரா பௌர்ணமியில சில இடங்கள்ல கொஞ்சம் காலை அல்லது இரவு நேரங்கள்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பெரிய அளவுல இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அந்த சந்திரனுடைய குளிர்ச்சி தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா வெயில் காலமா இருக்கிறதுனால நீங்க நீர், மோர், பானக்கம், தண்ணீர் கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். பகல் நேரத்துல தயிர் அன்னங்கள் கொடுப்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திரனுடைய அருள் இல்லையா, தயிரும் சந்திரன் தான், பால் சந்திரன் தான். அதனால பால், தயிர் இது போல உணவுகளும் தானமாக நீர், மோரும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்பு உறவுகள், பழங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்ல பழங்கள் வாங்கிட்டு போங்க. எல்லா விதமான பழங்களும் கலந்து வாங்கிட்டு போய் சுவாமிக்கு நிவேதானம் கொடுங்க. பழங்கள் தானம் கொடுங்க. பசுமாட்டுக்கு பழங்கள் தானம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்பு உறவுகள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. நீங்க கால் பண்ண அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்பிடுங்க. அதே நம்பர் தான் ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நமக்கு 501 தான் நம்ம வாங்குறோம். அன்பு உறவுகளே, நீங்க அனுப்பிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு ஏதாவது கேட்கணும்னா நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு கொடுங்க. பெரும்பாலும் நான் யார்ட்டையும் முன்னாடி கேட்கறது கிடையாது. நான் சொல்லிடுவேன் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அன்பு உறவுகளே, போன் பண்ண அவசியம் கிடையாது. நான் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மறுநாள் உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு தெளிவாக எழுதி மறுபடியும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாவும் பலன் சொல்லுவேன். கிட்ட இருந்து கேட்கறது போலவே இருக்கும். அதுலயும் ஏதாவது நீங்க கேட்கனாலும் நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேட்டுக்கலாம். அன்பு உறவுகளே, அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.